டு மித்திலாஸ் எலைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜல்ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானது புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பிளாக் சால்ட், சுகர் ஒரு 8 ஸ்பூன் அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணினது. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா சமையலுக்கும் இந்த ஜீரக பொடி யூஸ் பண்ணலாம். அதில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் 2 பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரோம். சுகர் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் தேவைப்படும். வேணால் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணால் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். இப்போ லெமன் அண்ட் இந்த ஹெர்ப்ஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் சுகர் கூடுதலாக தான் தேவைப்படும். எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக லெமன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்தாச்சு. இதில் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம இதை வடிகட்டிடுவோம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் விட்டு ரெண்டு லெமன் போடுறதுனால கொஞ்சம் ஜூஸ் நிறையாவே வரும். அதனால் கொஞ்சம் நிறைய வாட்டர் விட்டுக்கலாம். அண்டு லெமன் ஜூஸ் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் கலக்கலாம். நான் ஐஸ் வாட்டரே விட்டுருக்கேன். வேணும் ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது. புதினாவும் அண்டு அந்த ஜீரக பொடி, லெமன் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளுமை. நம்ம இந்த சம்மரை இது போல் ட்ரிங்க் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.